வணக்கம். நான் ஜே ஹோம் சேனல் ஜெயிச்சுறாங்க. பஞ்சு போல் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்குறேங்க. இப்போது இதோட 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. 2 மணி நேரம் ஊறட்டுங்க. ஊறின பிற்பாடு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப்பு தேங்காயும் 1/2 கப் அளவுக்கு சாதமும் எடுத்துக்கலாங்க. பழைய சாதமாக இருந்தால் பரவாயில்லைங்க. இப்போ கூட 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், மாவு அரைச்சாச்சுங்க. இந்த அளவுக்கு வந்திருக்கு. தண்ணியாக இருந்தாவே போதுங்க, கெட்டியாக இருக்க தேவையில்லை. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கிக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ இதை கலக்கி விட்டு மூடி வச்சு ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுறலாங்க. இப்போ 8 மணி நேரம் கழித்து பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. இப்போ ஒரு துளி சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து கலக்கி வச்சிடலாங்க. சுடுறதுக்கு 1 மணி நேரம் முன்பு இந்த மாதிரி கலக்கி வச்சுட்டு அப்புறம் சுட்டோம்னா பஞ்சு மாதிரியான ஆப்பம் கிடைக்குங்க. இப்போ ஆப்பச்சட்டி இருந்தால் பரவாயில்லைங்க. இல்லைன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற இரும்பு சட்டியை எடுத்து நல்லா கழுவி தொடச்சிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி வச்சிடலாங்க. இப்போ அதில் இந்த மாதிரி மாவை 2 கரண்டி விட்டு இப்படி வடை சட்டியை ஒரு சுற்றினோம்னாங்க பரவாயில்ல மாவு வந்துடுங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு மூடி வச்சிட்டோம்னாங்க பஞ்சு மாதிரியான ஆப்பம் வெந்து வருங்க. பாருங்கள் எப்படி சூப்பராக வேகுது பஞ்சு. பாருங்கள், ஆப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாங்க. ஆப்பத்தில் இந்த ஓட்டையாக இருக்கிறது தாங்க ஸ்பெஷலு. இப்போ இந்த ஆப்பத்தை தேங்காய் பாலோடையும் சாப்பிட்லாம். சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, வெஜிடபிள் ஸ்டூ எல்லாமும் சேர்த்து சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜே ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.